ப்ராப்ளம் எவ்வளோ பிரச்சனை அதனால பேசுறது பேசும்போது தான் பேசுகிறேன் ஓகே உங்களுடைய நலனுக்காக உரையாற்ற சொல்லாத ஒரு தலைமையாசிரியர் இந்த என்எஸ்எஸ் முகாமை சிறப்புற இந்த பள்ளியில் மாணவர்களை ஒருங்கிணைத்து அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு தேவதாஸ் அவர்களே இந்த கிருஷ்ணா கோச்சிங் சென்டர் யாரெல்லாம் படிப்பு வரலன்றவங்களெல்லாம் தேர்த்தி அவர் தூக்கி விட்டு மேலெடுத்து நடக்கக்கூடிய அந்த ஆற்றல் படைத்த திரு சீனிவாசன் ஐயா அவர்களே மேலும் சக்தி கல்வி நிறுவனத்துடைய காலாளர் அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களுக்கு எனது வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். இந்த பள்ளியில் இந்த பள்ளி பருவம் என்பது முக்கியமா நீங்க கத்துக்க வேண்டியது கல்வி என்பது இரண்டாம் பட்சம், ஒழுக்கம் என்பது முதலில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஒழுக்கம் மாணவர்களை ஒழுக்கம் எப்படின்னா ஆசிரியர்களை மதித்தல், வீட்டின் பெற்றோர்களை மதித்தல், சாலையில் செல்கிறீர்கள் அது ஒழுக்கம். இப்போ நான் பார்க்கக்கூடிய இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இந்த சாலை விபத்துக்கள்லாம் நீங்கள் அறியாது கிடையாது இல்லையா? சாலை விபத்துக்கள் ஏற்படுவது நீங்கள் ஏற்படுத்துறதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒழுங்காக போனாலும் எதிர வர நீங்கள் ஒழுங்காக சார் கரெக்டாக தான் போனதாலும் உனக்கு லைசன்ஸுக்கு தான் கேட்பாங்க போலீஸ் இல்லையா? சாலை விபத்து ஏற்பட்டு கைகால் ஏற்பட்டு முடிவு ஏற்பட்டாலோ இல்லை வீச்சேதம் ஏற்பட்டாலோ பாதிக்கப்படுவது நீங்கள் தான். அதற்காக நான் சொல்லிக் கொள்வது இவருக்கு 18 வயது ஆகும் வரை பொறுத்திருக்கு லைசன்ஸ் சித்தப்பா எடுத்தாந்தாலே மாமா எடுத்தாந்தாலே வண்டியை ஓட்டிட்டு கொஞ்சம் தான் போனவே இல்லையா? அப்போ உங்களுடைய எதிர்காலம் என்ன? உங்களுடைய எதிர்காலம் கேள்வி